கபாலபதி செய்ய இருக்கிறோம். சுகாசனத்தில் அமர்ந்து கொள்வோம். வலது கையை தொடையில் நார்மலாக வச்சுக்கிறோம். இடது கையை பயன்படுத்தி இடது பக்கம் அடைச்சி வலது நாசி வழியாக வேகம் மூச்சை வெளியிடுறோம். அதே பக்கம் மூச்சை உள்ளே இழுக்கிறோம். வலது பக்கம் அடைச்சிக்கிட்டு இடது பக்கமாக வேகம் மூச்சை வெளியிடுறோம். அதே பக்கம் மூச்சு உள்ளே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகுது. இது ஒரு சுற்று. இதை போல் 10 முறை செய்ய இருக்கிறோம். இந்த பயிற்சியை செய்யும்போது மூலபந்தம் செய்துக்கிட்டு தான் செய்யணும். இப்போ நம்ம செய்ய இருக்கிறோம். மூலபந்தம் செய்துக்குவோம். 10 முறை ஓன் கவுண்டிங்கில் செய்வோம். பத்து முறை செய்து முடிச்சுட்டு 1 நிமிடம் ஓய்வு. இரண்டாவது முறையாக செய்வோம். ஓன் கவுண்டிங்கில் செய்வோம். மூலபந்தம் செய்துட்டு செய்வோம். பக்கத்துக்கு 10 முறை செய்து முடிச்சுட்டு 1 நிமிடம் ஓய்வு. மூன்றாவது முறையாக செய்திருக்கிறோம். மூலபந்தம் செய்துக்குவோம். ஓன் கவுண்டிங்கில் 10 முறை, பக்கத்துக்கு 10 முறை செய்வோம். ஒரு நிமிடம் ஓய்வு. மகராசனம் பார்ட் 1 செய்ய இருக்கிறோம். இடது பக்கமாக திரும்பி இடது கை வலது கை இரண்டையும் ஊனி அப்படி இடது கையை ஸ்லைட் பண்ணி அப்படி சப்போர்ட் பண்ணி படுத்துக்குவோம். 2 கைகளையும் சின்முத்திரையில் உடம்புலேருந்து 40 டிகிரி வெளியில் வச்சு அப்படி வச்சுக்குவோம். கால்கள் 2 சேர்ந்த மாதிரி இருக்கட்டும். தலை வலது, உடம்பு இடது பக்கமாக அப்படியே திரும்புகிறோம். ட்விஸ்ட் பண்ண இருக்கிறோம். நான் கமெண்ட் சொல்கிறது தலைக்கு தான். ரைட், லெஃப்ட், right, left, right, left. அடுத்ததாக கால்கள் ரெண்டையும் மடித்து பக்கத்தில் வச்சுக்குவோம். இடுப்பு பக்கத்தில் கொண்டு வந்து காலை வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு அதை போலவே ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left. சென்டருக்கு வந்துடுவோம். கால்களை நீட்டிக்குவோம். இடது கால் மேலே வலது காலை ஜஸ்ட் அப்படியே கிராஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். அடுத்ததாக இடது காலை மேலே வைக்கிற மாதிரி வச்சு ஜஸ்ட் அப்படி இதை கால்களை மாற்றிக்கிறோம். கிராஸ் பண்ணிக்கிறோம். ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left. சென்டருக்கு வந்துடுவோம். இப்போ வலது காலை இடது கால் மேலே வச்சு வி மாதிரி வச்சு 2 கால் விரல் நடுவில் காலை வச்சு பிடிச்சிக்கிறோம். ரைட்,
left, right, left, right, left. சென்டருக்கு வந்துடும். கால்களை மாற்றிக்கும். இப்போ இடது கால் மேலே இருக்கும், வி மாதிரி வச்சு பிடிச்சிக்கிறோம். ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left. சென்டருக்கு வந்துடுவோம். இப்போ அடுத்து சைக்கிளிங் பயிற்சி. கைகளையும் கால்களையும் சேர்ந்த மாதிரி நீட்டி மடக்கிறோம். இந்த மாதிரி செய்யும்போது பாதம் வந்து தரையோடு போயிட்டு தரையோடு வர்ற மாதிரி பக்கத்துக்கு 10 முறையாக ஓன் கவுண்டிங்கில் செய்வோம். செஞ்சு முடிச்சுட்டு 1 நிமிடம் ஓய்வு. மகராசனம் பார்ட் 2 பண்ண இருக்கிறோம். இடது கையை உயர்த்தி இடது பக்கம் திருப்பி அப்படியே குப்புறப்படுத்துவோம். கைகள் ரெண்டும் குப்புற வச்சுக்குவோம். இப்போ கால் விரல்கள் சேர்ந்த மாதிரி இருக்கட்டும். தலை உடம்பு ரெண்டுமே ஒரே பக்கம் தான் திரும்பும்போது ஷோல்டரை தரையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். எந்த பக்கம் திரும்புகிறோமோ அந்த கை பூமியை பார்த்த மாதிரி, அந்த உள்ளங்கை பூமியை பார்த்த மாதிரி இருக்கட்டும். அதனுடைய முதுகு பக்கம் இருக்கக்கூடிய உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி இருக்கட்டும். கால் ரெண்டும் சேர்ந்த மாதிரி, முட்டி தரையில் படாத மாதிரி, கால் விரல்கள் முழுவதும் தரையில் படுற மாதிரி செய்ய இருக்கிறோம். ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left. சென்டருக்கு வந்துடுவோம். கால்களை மடிச்சுக்குவோம். மடிச்சு இது போல செய்வோம். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். கால்களை நீட்டிக்கொள்வோம். இடது கால் மேலே வலது காலை ஜஸ்ட் கிராஸ் பண்ணி வச்சுக்கிறோம். முட்டி தரையில் படாத மாதிரி செய்வோம். கால் விரல்கள் தரையில் படட்டும். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். சென்டருக்கு வந்துடுவோம். கால்களை மாற்றிக்கொள்வோம். இடது கால் இப்போ மேலே இருக்கு. ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left. சென்டருக்கு வந்துடுவோம். இப்போ இடது கால் மேலே வலது காலை வச்சு 2 விரல்களை வச்சு வி மேலே வச்சு பிடிச்சி உயர்த்திக்குவோம். முட்டி தள்ளப்படாத இருக்கட்டும். ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left, right, left. சென்டர் கொண்டு இப்போ கால்களை மாற்றிக்குவோம். இப்போ இடது கால் மேலே இருக்கும். ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left. அடுத்தது crocodile பயிற்சி. இது கண்களை திறந்து செய்யக்கூடிய பயிற்சி. கைகள் ரெண்டு முன்பக்கம் இருக்கட்டும். எந்த பக்கம் திருப்புறமோ அந்த பக்கம் காலை மடிக்கிறோம். அடுத்த பக்கம் கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் போது பக்கத்துக்கு 5 முறையாக ஓன் கவுண்டிங்கில் செய்வோம். பக்கத்துக்கு 5 முறை செய்துட்டு சைல்டு ரெஸ்டிங் போஸ்டரில் 1 நிமிடம் ஓய்வு.
நல்லா வந்து வானத்தை பார்த்து படுத்துக்குவோம். இப்போ அடுத்து மசாஜ் செய்கிறோம். வலது உள்ளங்கையை தொப்புள் குழியை சுற்றிலும் நல்லா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 3 தடவை நல்லா மசாஜ் பண்ணுறோம். எதிர் திசையில் ஒரு 3 தடவை, திரும்பவும் துவங்கிய திசையிலே ஒரு 3 தடவை நல்லா மசாஜ் பண்ணி விடுறோம். வலது உள்ளங்கையை இடது நுரையீரல் பகுதியில் 3 தடவை கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மசாஜ் பண்ணுறோம். ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு 3 தடவை பண்ணுறோம். திரும்பவும் துவங்கிய திசையிலேயே ஒரு 3 தடவை மசாஜ் பண்ணுறோம். இடது உள்ளங்கையை வலது நுரையீரல் பகுதியில் வச்சு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒரு 3 தடவை, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒரு 3 தடவை, திரும்பவும் துவங்கிய திசையிலேயே ஒரு 3 தடவை மசாஜ் பண்ணி விடுறோம். கை பெருவிரல்களை காது குழிக்குள்ளே வச்சு ஃபார்வேர்டாக ஒரு 3 தடவை, பேக்வேர்டாக ஒரு 3 தடவை, திரும்பவும் ஃபார்வேர்டாக ஒரு 3 தடவை நல்லா மசாஜ் பண்ணுறோம். காது மடலை மேலிருந்து கீழே, கீழே இருந்து மேலே, திரும்பவும் மேலேருந்து கீழே நல்லா பிடிச்சி மசாஜ் பண்ணி விடுறோம். 2 பெருவிரலையும் டெம்பிள் பாயிண்ட் சொல்லக்கூடிய அந்த நெறியில் வச்சு நல்லா வலிக்கும்படியாக இல்லை, நிமிதமாக ஒரு 3 தடவை, ஃபார்வர்ட் டைரக்ஷனில் 3, எதிர் திசையில் ஒரு 3 தடவை, திரும்பவும் துவங்கிய திசையிலே ஒரு 3 தடவை நல்லா மசாஜ் பண்ணி விடுறோம். 2 உள்ளங்கையும் நெற்றி பரப்பு மேலிருந்து கீழே மசாஜ் பண்ண இருக்கிறோம். இப்படி செய்யும்போது சுண்டோர்கள் 2 நாசி ஓரத்தில் அப்படியே வருடி வரும்படியாக மேலிருந்து கீழே மட்டும் வருடி விடுறோம். 3 முறை செய்வோம். முகம் கழுவுவது போல் கீழிருந்து மேலாக கன்னத்துலேருந்து அப்படியே புருவத்தை தொட்டுக்கிட்டோம். மூக்கை தொடாமல் கீழிருந்து மேலே ஒரு 3 தடவை வருடி விடுவோம். பாயிண்ட் அக்குப்ரெஷர் செய்ய இருக்கிறோம். இடது கைகளோட நடுவிரல், மோதிர விரல், ஆட்காட்டி விரல் 3 விரலையும் கழுத்துக்கு பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முதுகெலும்பு முடிச்சில் கையில் வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிறோம். இது முதல் புள்ளி. இது 14 புள்ளி முடிகிற வரைக்கும் இங்கேருந்து எடுக்காமல் அப்படியே வச்சுக்குவோம். 2வது புள்ளி நெஞ்சுக்குழியிலேருந்து 1 இன்ச்சு கீழே வலது ஆள்காட்டி விரலை வச்சு ரைட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு அழுத்தி அங்கேயே கவனிப்போம். அரை நிமிட நேரம் அல்லது 6லேருந்து 8 மூச்சு நேரம். மூன்றாவது புள்ளி அதுலேருந்து 1 இன்ச்சு கீழே ரைட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு அங்கேயே கவனிப்போம். நான்காவது புள்ளி 1 இன்ச் இன்னும் கீழே, இது தொப்புள் குழிக்கு மேலே 1 இன்ச்சில் வரும். ரைட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு அங்கேயே கவனிப்போம். மற்ற விரல்கள் உடம்புல படாதவாறு இருக்கட்டும். ஐந்தாவது புள்ளி ரைட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை நெவல் பாயிண்டில் வச்சு டுவோர்ட்ஸ் த ஃபேஸ் அப்படியே மேல் நோக்கியார ஒரு அழுத்தம் அழுத்துறோம். ஆறாவது புள்ளி ரைட்டு தம்மை, அதாவது வலது கை பெருவிரலை தொப்புள் குழியில் வச்சு கீழ் நோக்கி வர அழுத்துறோம் டுவோர்ட்ஸ் த லெக்.
7வது புள்ளி ரைட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை தொப்புள் குழியில் வச்சு நேவல் பாயிண்டில் வச்சு டுவோர்ட்ஸ் ரைட் ஷோல்டருக்கு 45 டிகிரிக்கு ஒரு அழுத்துறோம். ரைட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சுக்கிறோம். எட்டாவது புள்ளி ரைட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை நேவல் பாயிண்டில் வச்சு டுவோர்ட்ஸ் லெஃப்ட் ஷோல்டருக்கு 45 டிகிரி மேல் நோக்கி வர அழுத்துறோம். ஒன்பதாவது புள்ளி ரைட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை நேவல் பாயிண்டில் வச்சு டுவோர்ட்ஸ் ரைட் தை 45 டிகிரி டவுன்வோர்டு அப்படியே அழுத்தி கவனிப்போம். ரைட் தம்மை நேவல் பாயிண்டில் வச்சு டுவோர்ட்ஸ் லெஃப்ட் தை 10th பாயிண்ட்டு. லெவன்த் பாயிண்ட்டு ரைட் ரிப்கேஜோட சென்டரில் ஜஸ்ட்டு கீழே இந்த தசைப்பகுதியில் 1 இன்ச்சு கீழே வச்சு அப்படியே ரைட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு கவனிக்கிறோம். பன்னெண்டாவது புள்ளி லெஃப்ட் ரிப் கேஜோட சென்டருக்கு 1 இன்ச்சு கீழே ரைட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு அங்கேயே கவனிப்போம். பதிமூணாவது புள்ளி வலது விலா எலும்புக்கும் வலது இடுப்பு எலும்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தசைப்பகுதியில் கை பெருவிரல் வச்சு உள்நோக்கிய வர ஒரு அழுத்துறோம். பதினாலாவது புள்ளி தொப்புள் குழிக்கும் இடது தொடை மடிப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய புள்ளி. இது பெல்ட் அணியக்கூடிய இடத்துல வரும். ரைட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு அழுத்தி அங்கேயே கவனிப்போம். பதினாலாவது புள்ளியிலிருந்து வலது கையை எடுத்து பக்கவாட்டில் வச்சுருவோம். முதல் புள்ளியிலிருந்து இடது கையை எடுத்து பக்கவாட்டில் வச்சுருவோம்.